அடுத்ததாக திங்கட்கிழமை அன்று வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம், திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் கூட, திங்கட்கிழமையில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவன் பார்வதி, ஏதாவது இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருந்தால் கூட மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக கோவிலுக்கு போய் ஒரு பிரதட்சணமாவது கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்க. ஒன்று. ரெண்டாவது, நடராஜர் வழிபாடு, சிவகாமி அம்பிகா சமேத நடராஜமூர்த்தி சொல்கிறோம் இல்லையா, அந்த வழிபாடு ரொம்ப திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பு. மூன்றாவதாக பார்த்திங்கன்னா அம்பாள் வழிபாடு, தனியாகவே துர்க்கை அம்மன் வழிபாடு, தனியாகவே உங்களுக்கு குலதெய்வம் அம்மன் வச்சுக்கோங்களேன், அந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. சந்திர பகவான் ரொம்ப சிறப்பு, அன்னைக்கு உங்கள் கைனால் அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது, அப்போ ஒரு திங்கட்கிழமை இப்போ நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் நடராஜருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போனால் உடனே அந்த வேலை நடக்கும். நடராஜர் சிவகாமி அம்பிகா சமேத நடராஜமூர்த்தி அர்ச்சனை பண்ணிட்டு போனால் நிறைய நல்ல செய்திகள் வரும். அம்பாள் வழிபாடு பண்ணிட்டு போனால் உங்களுக்கு நிறைய திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கு நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்.